இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம வீட்டில் நிறைய முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் பொரியல் இல்லைன்னா அவியல் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் தான். கூட தக்காளியெல்லாம் சேர்த்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட்டானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிருச்சு. சரியா, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ண வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 அல்லது 3 நல்ல பழுத்த பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி அந்த முருங்கைக்காய் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா மசியதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவு தக்காளி நல்லா நம்ம மேஷ் ஆகாத அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், உங்கள் காரம் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்காக சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு தேவையான அளவு முருங்கைக்காய் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கீங்களோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா பொருள் எல்லாமே இந்த முருங்கைக்காய் கூட மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த தக்காளி கூட அந்த முருங்கைக்காய் நல்லாவே ஃபுல்லாக மசாலா படுத்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் போல் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். முதல்ல நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா முருங்கைக்காயில் மசாலா பிடிக்காமல் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் லைட்டாக முங்குதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா கொதிக்கணும். கொதி அந்த முருங்கைக்காய் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டி ஆகணும். அந்த அளவு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா முருங்கைக்காய் நம்ம தொட்டு பார்த்தா நம்மளுக்கு முருங்கைக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால தான் சேர்க்காட்டையும் பரவாயில்ல. கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மலையில தூவி கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் எம்மியான முருங்கைக்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.